வாங்கோ. அம்மா, அம்மா. வா 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 ருக்கு, வாங்கோ. அக்கா வாக்கா. அப்பா எனக்கு ரூம் ஒண்ணு மேல புதுசா கட்டி கொடுத்திருக்காரு. வாக்கா பாக்கலாம். வா. ஏன்னா ஆத்துல சொட்டு ஜலம் கூட இல்லையே, இப்ப நிறைய பேர் வருவாளே. என்ன என்னடி பண்ண சொல்ற? நீ கண்டது சொல்லுவ, ஏற்பாடு செய்வ. தண்ணி இல்ல, சர்க்கரை இல்ல, கறி இல்ல, காய் இல்லன்னு என்ன எங்கதான் போக சொல்ற? சரி விடுங்க, ஆத்துல ஒரு நல்ல காரியம் ஆகப்படாது. ஏங்க தண்ணி எங்க கிடைக்கும்னு சொல்லுங்க, நானே எடுத்துட்டு வரேன். நீங்க நம்ம வீடு நம்ம விசேஷம், இதுல என்னங்க இருக்கு? கர்மம் கர்மம் எல்லாம் என் தலையெழுத்து. பொண்ணா போனது பிசாசோடு வந்து நிக்கிறது. வக்கீல் சார். ஓ வாங்க வாங்க. இவர் வரதாச்சாரி, டாடா ஆயில் மில்ல ஒரு பெரிய ஆபீசர். ஓஹோ. இவர் அண்ணார் பையன் IAS. உங்க ஆத்து பொண்ணு ராதாவை பத்தி எடுத்து சொன்னேன், பாத்துன்னு போகலான்னு வந்திருக்காரு. இவர் பார்த்து ஓகேன்னு சொன்ன சரிதான். சரி சரி. உங்க ராதாவுக்கு அதிர்ஷ்டம் ஓய், IAS மாப்பிள. சரி. என்ன ஆத்துல களை கட்டின்னு இருக்கு? அது ருக்குவுக்கு இன்னைக்கு சீமந்தான். யாரு ரவுடியோட ஓடி போனாலே? போய் வெளியே காட்டிக்காதீங்க, காரியமே கட்டுடும். செத்த நாடியில நன்னா பேசி பேக்கப் பண்ணிட்டு விஷயத்தை முடிச்சுடலாம். ஐயருக்கு 3 பொண்ணுகள், மூத்தவர் ருக்மணி பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கார். ஜலம் வேணுமே? ஜலம் அதோ வந்துட்டே இருக்க. நல்ல ஆளாத்தான் வச்சிருக்கேன். இந்த தண்ணி மஞ்ச காலத்துல இப்படி ஒரு வேலைக்காரர் இருந்தா போதும். போய் ஒரு ஆத்துக்கு இல்ல, ஒரு தெருவுக்கே சப்ளை செய்யற டேங்கர் ஆளுவேன். போய் என்ன சம்பளம் தெரியும்? வந்து கொடுக்கறத வாங்கிக்குவேன். இந்த மாதிரி சொன்னதை கேட்டு இருக்கிற பொதிமாடு கிடைக்கிறதுக்கு அதிர்ஷ்டம் வேணும். போய் ஏய் இங்க வா. சேத்துல காலை வச்சுட்டேன், கொஞ்சம் அலம்பி மாட்டி விடுறியா? சபாஷ். முகத்துக்கு குங்குமம் வைக்கிறேன்னு சொல்லி என்ன அழிச்சுன்னு வந்துட்டு நன்னா கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி அனுப்புறேலே. வழக்காப்ப நான் கேட்டனா? ருக்கு, ராதாக்கு நல்ல வரன் வந்திருக்கான். அதான் நான் யாருன்னு சொல்லாம எல்லாரும் ஒரு நாடகம் ஆடணும், கெடுத்துட்டியே. நீங்க செத்த சும்மா இருங்க. கண்ணை வித்து சித்திரம் வாங்குற கதையா? எங்க ஆத்துக்காரர் மானத்தை வித்து மாப்பிள்ள பாக்குறா? சொல்லுங்க. வளகாப்பு வேண்டாம், மண்ணாங்கட்டியும் வேண்டாம். வக்கீல் சார், நீங்க புளிய புல்ல திங்க வச்சிட்டீங்க, புதையையும் சுமக்க வச்சிட்டீங்க. வாங்கண்ணா வாங்க. மன்னிச்சிருங்க, பிறந்தாத்துக்காரா நல்லவா கல்ச்சர்டு நினைச்சேன், நெருப்பள்ளி குட்டிட்டா. சரி அவதான் அப்படின்னா உங்களுக்கு என்ன வந்தது? திரும்புங்க. அவ செருப்பு சுத்தம் பண்ண சொன்னா உங்க கை எதை பறிக்க போச்சு? உங்க புத்திதான் எங்க போச்சு? கத்தி எடுக்க போச்சு. பாஞ்சாதான் புலி இல்லன்னா கழுத நினைச்சிட்டாங்க. நான் பழைய ஹார்பர் ஜானியா மாறத்தான் போறேன். சோடா பாட்டில், சைக்கிள் செயின், பட்டா கத்தி எடுக்கத்தான் போறேன். கலக்கிறான் பாரு. நீங்க என்ன சொல்றேன்? நான் கோபத்துல ஏதேதோ உளறிட்டேன். மாதிரி ஆக போறேளா அப்படின்னு நினைச்சிட்டியா பைத்தியம்? இப்ப என்ன உங்க வீட்டுல நடந்துச்சு? செருப்ப சுத்தம் செய்ய சொன்னாங்க. கோயிலுக்கு வரவங்க செருப்ப வேண்டுதலுக்காக சில பேர் துடைக்கிறத பார்த்திருக்கேன். என் சாமியே எனக்கு தந்தவங்களுக்கு என்னையே நான் செருப்பா தச்சு தர தயாரா இருக்கப்ப துடைக்கிறது என்ன பெரிய விஷயம்? உன் தங்கைக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைறதுக்கு அப்படி நடிச்சதுல என்ன தப்பு? சொல்லு சொல்லு. போடா பொறுக்கி. இந்த பாருக்கு, இனிமேதான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நடக்கலாம், ஆனா ரொம்ப வேகமா நடக்க கூடாது. திரும்பலாம், பட்டுன்னு திரும்ப கூடாது. வளையலாம், ஆனா ரொம்பவும் வளையக்கூடாது. அப்புறம் படுக்கலாம் ஆனா தூங்க கூடாது. தூங்கலாம் ஆனா கனவு காணக்கூடாது. ஏங்க உண்டாகிறதும் பெத்துக்கிறதும் ஊர்ல இல்லாத அதிசயமா என்ன? அதிசயம்தான். எனக்கு கல்யாணமும் குடும்பமும் குழந்தையும் எல்லாமே அதிசயம்தான்.
அதனால எந்த குழப்பம் வரக்கூடாதுன்னு ஐயா வெர்ரெடி. இப்ப என்ன, உனக்கு 8 மாசம் 15 நாள் ஆச்சு. அடுத்த வாரமே உனக்கு பிரசவ வலி வந்தா உடனே என்னென்ன செய்யணுமோ எல்லா செட்டப்பும் பண்ணி வச்சிருக்கேன். ஆக இன்னும் 1 வாரத்துல உனக்கு போன் ரெடி, வண்டி ரெடி, ஏன் டாக்டர் கூட ரெடி. எப்படி 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 எப்படி? அடுத்த வாரத்துக்கு தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். களி வந்துருச்சுங்க. ஒண்ணு பயப்படாத, வா வா. ஐயோ ஐயோ முடியலங்க, எனக்கு முடியலங்க. ஐயோ ஐயோ கொஞ்சம் பொறுத்துக்குமா, கொஞ்சமா. கொஞ்சம் நிறுத்துங்க சார். சார் கொஞ்சம் நிறுத்துங்க சார். சார் சார் நிறுத்துங்க, நிறுத்துங்கய்யா. உங்களுக்கெல்லாம் இறக்கமே இல்லையா? நீங்க எல்லாம் மனுஷங்களா? என்னையா உருது, என்ன கஷ்டப்படுற, எப்படியா கூட்டிட்டு போற? ஐயா, உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். என் மனைவி பிரசவ வேதனையில துடிச்சிட்டு இருக்கா. அவ உயிரும், அவ வயித்துல வளர்ற உயிரும் உங்க கை. என்ன நினைவு இருக்கா ஐயா? எஸ், வீரமுத்து, அலெக்சாண்டர் வீரமுத்து. அன்னைக்கு ஒரு நாள் என் மனைவியோட உயிரும் அவ வயித்துல வளர்ந்த என்னோட உயிரும் துடி துடிச்ச பண்ணி என்ன செஞ்சேன்னு ஞாபகம் இருக்கா? அதையெல்லாம் ஞாபகம் வச்சு கெடுத்துறாதீங்க. நான் அப்ப இருந்த ஜானி இல்லையா? அப்ப வீசின முள்ளெல்லாம் எடுத்து தலையில முள் கிரீட மாட்டி தான் வாழ்ந்துட்டு இருக்க. என்ன சிலுவையிலேயே அரைஞ்சிடாதீங்க ஐயா. ஜானி, நீ செஞ்சதை நான் நினைவுதான் படுத்தினேன், அவ்வளவுதான். நானும் அதையே செய்ய போறதா சொல்லலையே. ஒரு நல்லவன் இந்த இடத்துல இருந்தா என்ன செய்வானோ அதை விட 4 மடங்கு நல்லதான் இந்த காக்கி சட்டை போட்டவன் செய்வான். ஏறுங்க. ஜானி, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் தாங்காது. என் வீடு இங்கேதான். என்னோட ஒய்ஃப் இருக்கா, அவ கவனிச்சுக்குவா. என் செல்லம், வா 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 வா. பாருங்க, குழந்தை எவ்வளவு அழகா இருக்கு. ஆனா பொண்ணா? பெண் குழந்தை, அதாவது அடுத்த குழந்தை. கங்க்ராட்ஸ் ஜானி, அழகான ஆண் குழந்தை, அதுவும் முழு பௌர்ணமி. நல்ல நாள், நல்ல நேரமாக்கும். சிம்ம ராசி, ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கான். அஸ்ட்ராலஜில நமக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குப்பா. அதிர்ஷ்டக்கார பய. பெத்துக்கு அதிர்ஷ்டம் இல்லைனாலும் பிரசவம் பாக்குற அதிர்ஷ்டம் அது கிடைச்சதே. அது என்னடி பெரிய விஷயம்? வயிற்றுல இருந்து வந்தாதான் உன் பிள்ளையா? உன் கையில வந்ததும் உன் பிள்ளைதான். என்ன பேர் வைக்க போறீங்க? ஜீல ஆரம்பிக்கிற பேரா வையன். ராசி ரொம்ப ராசியா இருக்கும். ஐயா ஐயா ஐயா, இனிமேலும் தாங்க முடியாது ஐயா. இந்த குழந்தைக்கு அந்த குலதெய்வம் பேர் வைக்கணும், இந்த இஷ்ட தெய்வம் பேர் வைக்கணும்னு ருக்கு அடிக்கடி சொல்லுவான். உங்க பேர் சொல்லுங்கய்யா. அதுக்கு மேல தெய்வத்தோட பேரு எனக்கு தெரியாதையா, எனக்கு தெரியாது ஐயா. மனுஷனுக்கு நல்ல மனசு இருந்து பார்த்திருக்கிறேன். ஆனா ஒரு நல்ல மனசே மனுஷனா இருக்கிறத இன்னைக்கு தான் ஏன் பாக்குறேன். என் மகன் வீரமுத்து, அலெக்சாண்டர் வீரமுத்து, ஆசீர்வாதம் பண்ணுங்க ஐயா. ரைட்டா ரைட்டு ரைட்டா ரைட்டு ரைட்டா? தப்பு. சனியா முடிச்சவ. என்ன வேணும் உனக்கு? நாங்க அதுக்கு வரல. வேற எதுக்கு? ஓ, சமுதாயம் கெட்டு போச்சுன்னு அழுவானுங்களே,
அந்த கேஸா நீ? இல்ல மேடம் சார். மேடம் சார், ஐ இது கூட நல்லதா இருக்கு. இந்த ஹார்பர் ஏரியாவுக்கு நீங்க தான் ராஜாராணின்னு கேள்விப்பட்டேன். ஒரு காரியம் ஏற்பாடு செஞ்சு கொடுத்தா கமிஷன் 10 கோடி தரோம். 10 கோடியா? அட பாவி, உனக்கு என்ன பைத்தியம் கத்தியம் பிடிச்சிருக்கா? 10 கோடி எத்தனை சைபர் தெரியுமா உனக்கு? சைபர் 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 சூன்யம் 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 0 0 0 அதுக்கு முன்னாடி ஒரு 1. இதான் 10 கோடி. இது தெரியாத உனக்கு? நீ என்ன பண்ற? வேலத்துக்கு வாயில வச்சுக்கிட்டு வேற பழப்பா இருப்போ. வீரசேனா, மேடம் சாருக்கு அட்வான்ஸ் கொடு. 1 கோடி கேஷ், பாதி கோல்டு மீதி. நிஜமாவே காசு கோல்டு? யோ, பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தாலும் காரியத்துல கெட்டியா இருக்கீங்களேயா. என்ன விளையாட்டு கண்ணு? நாங்க பப்ளிக்கா நடமாட முடியாது. இனிமே நீங்க தான் எங்க பிரதிநிதி. எங்களுக்காக ஆயுதம் வாங்குறதும் அந்த ஆயுதங்களை விளையாட்டு சாமான்னு ஏற்றுமதி செய்யறதும் கஸ்டம்ஸ் சரி கட்டுறதும் உங்க வேலை. ஸ்வீட் பாக்ஸுக்குள்ள போதை மருந்து வச்சு அனுப்புறப்போ அதை இறக்குமதி செய்யற ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு 10 கோடி கமிஷன். இத பாருங்கடி, நான் குமார் யான நேரம் எப்படி லக் அடிக்குதுன்னு. இந்த ரேஞ்சில பணம் வந்தா லே அவுட் போட்டு நான் ஸ்டேட்டே விலைக்கு வாங்கிடுவேன். கூத்தாண்டவா. முன்னாள் பிரதமர் கொலை செய்யப்பட்டதை அடுத்து நாடெங்கும் கலவரம் பரவுவதை அடக்க அரசு ராணுவ நடவடிக்கை எடுத்துள்ளது. அவசர செய்தி. பம்பாய் நகரை அடுத்து சென்னையில் வன்முறை நிகழ்ச்சிகள் பெருமளவு கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டதாக அரசு தரப்பு குறிப்பு ஒன்று கூறுகிறது. டாக்டர், நீங்க தான் எப்படியாவது இவரை காப்பாத்தணும் டாக்டர். பாருங்க டாக்டர். என்னது? உடம்பு முழுக்க ரத்த காயமா இருக்கு. மைகார்டியல் இன்ஃப்ராக்ஷன். இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க 4 மணி நேரம் ஆகும். இதுக்கு கதை தேருமா தேராதான் தெரியறதுக்கு ஒண்ணு பண்ணுங்க. ஒரு 4 கிலோமீட்டர் போனா ஒரு சுடுகாடு இருக்கு. முதல்ல உன்னை வெட்டி புதைச்சிட்டு அதுக்கப்புறம் அதை தாண்டி இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு நான் அழைச்சிட்டு போறேன். என்னப்பா சொல்ற? ஊர்ல கலவரம் பரவிட்டு வருது. என் உயிரை காப்பாத்திக்க. இவர் உயிரை நீ காப்பாத்து, உன் உயிரை நான் காப்பாத்துறேன். இப்படி மிரட்டின? டாக்டர், நான் உங்களை மிரட்டல, மிரண்டு போய் கிடக்குறேன். உங்க காலை பிடிச்சோ கழுத்தை பிடிச்சோ கேட்டாலும் சரி, சாவு இவரை அடிச்சிடாம பாத்துக்கோங்க. கெஞ்சி கேட்கிறேன் டாக்டர், ப்ளீஸ். டாக்டர், என் மாங்கல்யத்தை காப்பாத்திட்டேன். எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. காப்பாத்தினது கடவுள். உங்க விஷயத்துல அவர் பேர் ஜானி. நான் கூட புலிஷா அவாய்ட் பண்ண பார்த்தேன். நரசிம்ம அவதார மாதிரி கிழிச்சிடுவேன்னு சொன்ன உடனே தான் நானே இந்த கேஸ் எடுத்துட்டேன். இந்த காலத்துல இப்படியும் ஒரு பிள்ளையாண்டான். இந்த கலவரத்துல தான் உயிரை துச்சமா நினைச்சு மத்தவாளுக்காக வழிநடுக போராடி வந்திருக்கானே. நீ சிம்பிளி கிரேட். சில சமயம் சின்ன புத்தி உள்ள பெரியவாளுக்கு பெரிய புத்தி உள்ள சின்னவா கண்ணை திறக்கிறா.